சரணமையப்பா. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்பா சரணம் சொன்னோம். தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 19ஆம் நாள் 3/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ மக்களுடைய வாழ்விலே ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வது, பிரார்த்தனை செய்வது, இல்லங்களிலே மஞ்சத்தணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி சுவாமி அறையிலே மலர்களெல்லாம் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பிரார்த்தனை செய்து காலையிலே இறை நாமாக்களை எல்லாம் பாராயணம் செய்து தேவார திருமுறைகளை எல்லாம் படிக்கின்ற பொழுதிலும் சிவபுராணத்தை நாம் வாய்விட்டு ஓதுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான நன்மைகளும் சிறப்புகளும் வாழ்வில் உயர்வுகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இன்று வெள்ளிக்கிழமை, இன்று ஜனவரி மாதம் 3ஆவது நாள், மார்கழி மாதத்து 19ஆவது நாள். இன்று சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழாவிலே கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடம் நடத்துகின்ற இந்த கமலா மோடி மண்டபத்திலே விசேட பூஜையிலே ஐயப்பனுக்கு இன்று தீர்த்த உற்சவம். நேற்றைய தினம் ரதபவனி தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று இன்று தீர்த்தோற்சவம். மாலை அணிந்த சுவாமிகளெல்லாம் ஐயப்பனை தலையிலே வைத்து அவர்களுக்கு அபிஷேகம் செய்து தீர்த்தமாடுகின்ற சிறப்போடு கூடியதாகிய தீர்த்தோற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அவ்வாறு தீர்த்தோற்சவத்திலும் கலந்து கொள்வதோடு நாளைய தினம் இந்த கற்பண்ண சுவாமியினுடைய பூஜை வழிபாடுகள், அது மட்டுமல்ல நாடளாவிலே உள்ள விநாயகர் ஆலயங்களிலே இந்த பிள்ளையார் கதை தொடர்ச்சியாக நடைபெற்று இந்த விநாயகப் பெருமானுடைய விநாயக சஷ்டி விரதம் என்கின்றதாகிய பிள்ளையார் பெருங்கதை, பிள்ளையார் கதைப்படிப்பு என்கின்ற கதைகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வந்து பூர்த்தியாவது. இந்த விநாயக சஷ்டி விரதத்துடைய பூர்த்தியிலே பல்வேறு ஆலயங்களிலே சிறப்பான சங்காபிஷேகங்கள், உற்சவங்கள், தேர் திருவிழாக்கள் கூட நடைபெறுகின்ற இடங்கள். இவ்வாறு சிறப்பு இந்த விநாயகப் பெருமானுடைய 21ஆவது சஷ்டி திதியிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அங்கும் நாமும் சென்று பிரார்த்தனை செய்வதோடு கரும்பு மிளநீரும் காரள்ளும் தேனும் விரும்பும் அமல் பலவும் மென்மையில் அருந்தி குணமுடைய நாய் வந்து குற்றங்கள் கழுதீர கணபதியே நின் கதைக்கு காப்பு என்கின்ற வகையிலே அந்த கதையை ஆரம்பித்து பிள்ளையார் கதை படித்து நிறைவு செய்வார்கள். இவ்வாறான பூஜை வழிபாடுடன் கலந்து இறைவனை பெறுவதோடு நாளைய தினம் 4/1/2025 கற்பண்ண சுவாமியுடைய விசேஷ பூஜை, 18 வகையான நைவேத்தியங்கள், 18 வகையான பிரசாதங்கள், 18 வகையான தீப ஆராதனைகள், 18 வகையான மடை பரவுவது போன்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த
கற்பண்ண சுவாமி பூஜை தாந்திரீக முறைப்படி மலையாள தாந்திரீக முறைப்படி சிறப்பாக நடைபெறும். பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.